வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக 2 வாரங்களுக்கு உண்டான ராசி பலன்கள் 16 ஜூன் 2026 30 ஜூன் வரைக்கும் இந்த 15 நாட்களுக்கு உண்டான பலன்களை பற்றி இப்போ பார்ப்போம். முதலாவதாக மேசராசி நேயர்கள். இந்த மேசராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த 15 நாளில் பார்த்தீங்கன்னா முதல்ல வரக்கூடிய ஒரு 4 நாட்களுக்கு பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை பார்க்குற இடங்களில் கொஞ்சம் கவனமாக வேலை செய்யணும். படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது. நம்பிக்கையின் பேரில் செயல்படக்கூடாது. நீங்கள் எது பண்ணாலும் அதுக்கு ஆணித்தரமான ஒரு செயலோ ஒரு பேப்பரில் எழுத்தோ ஒன்று இருக்கணும். இப்படிங்கிறத அந்த முதல் 4-5 நாட்கள் நீங்கள் மனதில் பதிய வைக்கணும். கூடவே 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். நிறைய பேர்களுக்கு புதுசாக ஏதாவது சொத்துக்கள் வாங்கிறது, கடன் வாங்கிறது, புதியதொரு பாதையை நோக்கிய பயணங்கள், இதெல்லாம் கூட இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 15 நாட்களில் நிறைய மனசுக்குள்ளே தோணும். அதனால் நீங்கள் ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், அதெல்லாம் முறைப்படி ஒரு அட்வொகேட்டு லாயர்கிட்ட கொடுத்து படித்து பார்த்து இப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம். கூடவே சூரிய பகவான் உங்களுக்கு முழு அருளோடு காத்திருக்கிறதுனால கண்டிப்பாக தொட்ட காரியம் துலங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை பாதையை நோக்கிய பயணம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாம். இந்த புதுசாக வேலைக்கு போகிறவங்க அல்லது புதுசாக எங்கே ஊர் விட்டு ஊர் போகிறவங்க, வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள விரும்புகிறவங்க, டூர் போகிறவங்க, இப்படி அந்நிய தேசம், அந்நிய நாடு, அந்நிய மக்களை சந்திக்கக்கூடிய தருணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா தரப்பிலிருந்தும் உங்களுக்கு ஒரு நியாயமான உதவிகள் நிறைய கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த சிவபெருமானே உங்களுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு காட்சி அளித்தது போல உதவிக்கரங்கள் நீளுவது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் உங்களை விட வயதில் குறைந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் உங்களுக்கு வேண்டிய அற்புதமான உதவிகள் செய்வாங்க. வேலைத்தலங்களில் அந்த வயதுகளில் குறைந்தவர்கள் மூலமாக மிக அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய பெற்றோர், உற்றார், உறவுகளுக்கு மத்தியில் இந்த மனக்கசப்புக்கள் அகலும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அதிலிருந்து ஒரு வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பள்ளி குழந்தைகளுக்கு சிறப்பானது ஒரு முன்னேற்றம், ஞாபக சக்தி, புத்துணர்ச்சி இப்படிங்கிற கடமை உணர்வுகள் தோன்ற ஆரம்பிக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமாகவும் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் ஏற்கனவே டாக்டரை பார்த்துட்டு இருக்கிறேன் சார், மருந்து குடிச்சிட்டு இருக்கிறேன் சார், இப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் மாத்திரை மருந்து சாப்பிட்றணும் அப்படிங்கிறதுல உடல் மேலே கொஞ்சம் கவனம் வைங்க. அதுபோல் 5ஆம் இடத்துல கேது சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய செலவுகள், விரயங்கள் அல்லது பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மனமகிழ்ச்சி, குதூகூலங்கள், கொண்டாட்டங்கள், குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சார்ந்து வீட்டுக்குள்ள முடிவெடுக்கக்கூடிய காட்சிகள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இதெல்லாத்துக்கும் உள்ளாக ஒரு பக்கம் 7.5 சனிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. 12ஆம் இடத்திலே சனி பகவான் காத்து கொண்டிருக்கிறார். என்னமோ எனக்கு பின்னாடி ஏதோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ள ஒரு அச்சம், பயம் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் வேலைகளை நீங்களே களத்தில் இறங்கி பார்க்கின்ற போது நிச்சயமாக அது உங்களுக்கு பயத்தை கொடுக்காது. துணிச்சலாக காரியமாற்றங்கள், இறங்கி வேலை செய்யுங்க. சூப்பராக எல்லாம் நல்லா இருக்கும். ரிஷபம் ராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப அற்புதமான பகுதி. 3ஆம் பாவாதிபதி உங்கள் ராசிகளை சந்திரன் அமாவாசைக்கு பக்கத்தில் உச்சபலத்தில் அமர்ந்திருக்கிறார். கூட செவ்வாய் சேர்ந்திருக்கிறார். இந்த சந்திரன் செவ்வாய் சேருகின்ற போது சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவோம். உங்கள் உழைப்பின் மூலமாக கிடைக்க வேண்டிய அத்தனையும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். பாடுபட்டது வீண் போகாது. கண்டிப்பாக அக்கம் பக்கம் உள்ளவர்கள் எல்லாம் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. கஷ்டங்களை குறைத்து கொள்றதுக்கு, வருமானத்தை பெருக்கிறதுக்கு, புதியதொரு பாதை அமைப்பதற்கு இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் இந்த 15 நாட்களில் உங்களுக்கு கண்கூடாக தெரியும். 2ஆம் இடத்துல போய் சூரியன் சம்பந்தப்பட்டிருக்கிறார். இந்த சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கிறது கொஞ்சம் சில நேரங்களில் வயிற்றுக்கோளாறுகள், ஜீரணக்கோளாறுகள், ஒரு மாதிரி இந்த தோள்பட்ட வலி, கழுத்து வலி போன்ற சம்பவங்கள் நடக்கலாம். இதெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி சமாளிச்சுக்கலாம். 3ஆம் இடத்துல குரு பகவான் புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்கிற காரணத்தினால இது ஒரு சூப்பரான காம்பினேஷன். புதன், சுக்கிரன், குரு 3 பேரும் இணைந்திருப்பது என்பது கண்டிப்பாக தொட்ட காரியம் துலங்கும், நினைத்தது நடக்கும். குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். இந்த 3 பேரும் இணைந்து கொண்டு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக சொத்து பத்துக்கள் சேருவது, அதிலிருந்து பிரச்சனைகள் அகழுவது, திட்டமிடுதலில் வெற்றி பெறுவது, புகழ், கௌரவம், சம்பாத்தியம், பணம் புரளுவது, இப்படிப்பட்ட அநேக லாபங்களோடு கூடிய
நல்ல சந்தர்ப்பங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். 4ஆம் இடத்துல கேது. பெற்ற தாயின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ளணும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த கேது 4ஆம் இடத்தில் இருப்பது என்பது எப்பொழுதுமே பயணங்களில் கவனமாக இருக்கணும். ராத்திரி பயணங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதுபோல் யார்கிட்ட பேசுகிறோம், எங்கே பேசுகிறோங்கிறத கவனத்தில் கொண்டு செயலாற்றணும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய பதவிகள், வேலை பார்க்குற இடங்கள், இதில் உங்களுக்கிட்ட கட்டளைக்கு தகுந்தபடி அந்த எல்லைக்கு உட்பட்டு வேலை பார்த்துட்டு வெளியில் வரணும். இது எல்லாத்துக்கும் மேலே 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வேண்டிய லாபங்களை அள்ளி கொடுப்பார். சொந்த தொழிலையும் தூர தேசங்களுக்கு பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல வருமானங்கள் வர ஆரம்பிக்கும். குறிப்பாக 11ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து லக்னத்தை இப்போ ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் நீங்கள் எதுலேயுமே திடம்பட செயலாற்றணுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அகலக்கால் வைப்பீங்க. அதெல்லாம் கூட சந்தோஷம். நீங்கள் உழைத்து சம்பாதிக்கலாம், வெற்றி பெறலாம். இந்த 15 நாட்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். அதுபோல் யாரென்று தெரியாதவர்களின் ஆதரவுகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய வரும். பிள்ளைகளின் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த எரிபொருள் சம்பந்தப்பட்ட துறைகளாக இருக்கக்கூடிய அனைத்து பேர்களுக்கும் மிக அற்புதமான முன்னேற்றங்கள். சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது வளமான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய திட்டங்கள் வெற்றி பெறும். இப்படி அநேக நன்மைகளோடு கூடிய இந்த ரிஷபராசிக்கு இந்த 15 நாட்கள் மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பயம் கொள்ள வேண்டாம். மிதுன ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ராசியிலேயே சூரியன் வீற்றிருக்கிறார். சூரியனை பொறுத்தளவு 3ஆம் பாவாதிபதி ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார். இது ரொம்ப விசேஷமான ஒரு செய்தி. இறைவனுடைய அனுகூலத்தால் உங்களுக்கு நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், தொட்ட முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிவகடாட்சம், சிவ அனுகூலம் கிடைக்கும். பாரப்பா 3 6 10 1 பகர்கின்ற 11 வெய்யோன் நிற்கில். அந்த பாரப்பா 3 6 10 1ங்கிற இடத்துல சூரியன் இருக்கிறதுனால சிவகடாட்சம் என்று சொல்லக்கூடியது. நீங்கள் நினைத்ததை சாதிக்கலாம், எங்கே போனாலும் வெற்றி பெறலாம், யாரை வேணும்னாலும் போய் பார்த்துடலாம். உங்களோட காரிய சித்தி என்று சொல்லக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். சில நேரங்களில் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ளணும். அதே மாதிரி அந்நிய ஜனங்களோடு பேசுகிற போது, பழகுகிற போது, ஏதாவது படிக்கிற போது, ஒப்பந்தங்கள் போடுகிற போது கட்டாயமாக புறத்தையும் படித்து பார்த்துட்டு செய்யுங்க. ஏனென்றால் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. இந்த குரு பகவான் இருக்கின்ற இடத்திற்கு வளமை பெறுவதில்லை. அந்த அடிப்படையில் இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் பார்க்கின்ற பார்வை 8ஆம் இடத்தை. ஆகையினால் நீங்கள் கண்டிப்பாக எதையுமே சாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க. ஆனால் தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். பேசி சிக்கலில் மாட்டக்கூடாது, நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது. இப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுனத்துக்கு 11ஆம் இடத்துல போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இது மிக உசிதமான ஒரு அமைப்பு. செயலாக்கம், செயல் வீரம், தொட்டகாரியத்தை தொடங்கி எப்படி கொண்டுட்டு போகணுங்கிறது அந்த கெட்டிக்காரத்தனங்கள். அதில் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் விளையாட்டு வீரர்கள், அந்த உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்க, இந்த எரிபொருள் சம்பந்தப்பட்ட துறையாளர்கள், மோட்டார் வாகனம் சம்பந்தப்பட்ட துறையாளர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட நிறைந்த லாபங்களை கொடுக்கக்கூடியதாக வரும். 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வேலைத்தளங்களில் உங்களுக்கு அதிக லோடு வரும். எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். கோவமாக வரும், டென்ஷன் ஆவீங்க. இருந்தாலும் யாரிடமும் காட்டிக்கொள்ளாமல் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணுங்கிற கட்டாயத்தில் உட்காண்டிருப்பீங்க. 3ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக ஒரு இறைவன் அனுகூலத்தால் நீங்கள் நிச்சயம் வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கலாம். கணவன் மனைவி, குடும்ப உறவுகள், பிள்ளைகள், இப்படி சொல்லக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் சந்தோஷம் கிடைக்கும். இந்த புத பகவானும் சுக்கிரனும் வலிமை பெற்றிருக்கிற காரணத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக படிக்கின்ற பிள்ளைகளுக்கு, அதுவும் குறிப்பாக இளைஞர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவுக்கு களம் காத்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை பயன்படுத்தி வெற்றி பெறலாம். அதேபோல் குரு பகவானை பொறுத்தளவு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது என்பது அவருடைய முதல் பார்வையிலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். எதிரிகள், நோய்கள், சட்டம், வழக்கு, துன்பம், கச்சேரிகள், இப்படிப்பட்ட எந்த கெடுதலும் இல்லாத ஒரு பரிபூரணத்துவ வாழ்க்கை கிடைக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கின்ற காரணத்தால் உத்தியோகத்தில் மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், வெளியூர் மாற்றங்கள், இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் சில பேர்களுக்கு வருகின்ற வாய்ப்புகள் உண்டு. கடகராசி நேயர்களே, இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் சுபிட்சமாக இருக்கும். காரணம், ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சுக்கிரன், புதன், குரு 3 பேரும் ராசியில் இருக்கிறாங்க. சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய மூவரும் இணைந்து ராசியில் இருக்கிறதுங்கிறது உங்களுடைய உள்ளார உங்களுடைய தெம்பு, தைரியங்கள் வளம் பெறும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய அந்த தைரியம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும்.
யாருன்னு தெரியாதவங்க சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும். அதே 3ஆம் பாவாதிபதி ராசியில் இருக்கிறதுனால பெண்களின் சப்போர்ட் ஆண்களுக்கு ரொம்ப பிரமாதமாக கிடைக்கும். குருச்சுக்கர யோகம் என்று சொல்லி வாகனங்களிலே மாற்றங்கள் வரும். புதுசாக வண்டி வாங்குறது, புதுசாக கார் வாங்குறது, இல்லை பழைய காரை விற்றுட்டு புது காருக்கு போகிறது, அதே மாதிரி புதுசாக வீடு வாங்குறது, இல்லை பழைய வீட்டை விற்றுட்டு புது வீட்டுக்கு போகிறது. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் கூட பழைய பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு புது இடங்களுக்கு சென்று படிக்கின்ற வாய்ப்புகள், ஊர் மாற்றங்கள், பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள், இப்படி உங்களுக்கு விரும்பிய அளவிற்கு என்னென்னலாம் வேணும்னு நினைச்சீங்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொண்டு வாழுகின்ற வாய்ப்புகள், இதெல்லாம் இந்த 15 நாட்களில் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு கனகச்சிதமாக இருக்கிறத பார்க்கலாம். 11ஆம் இடத்துல செவ்வாயும் சந்திரனும் வீற்றிருப்பது என்பது இன்னும் ஒரு முத்தாய்ப்பாக சிறப்பாக இருக்கும். அப்போ லாபங்கள் அதிகமாக வரும். உங்கள் ராசிநாதனே இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உச்சபலத்திலிருந்து தனது பயணத்தை துவங்குகிறார். நிச்சயமாக உங்களுக்கு ஆசைகள் பேராசைகள் தோன்றினாலும் அதில் ஓரளவுக்கு எல்லாவற்றையும் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சிறப்பான முன்னேற்றங்களும் உறுதியாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதுபோல் சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். வீட்டில் பெற்றோர்களில் குறிப்பாக தந்தையின் உடல்நலத்தில் அல்லது தாத்தா மாதிரி யார் இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல்நலத்தில் குறிப்பாக தடுமாற்றங்கள், மயக்கம், கீழே விழுகிற மாதிரியான வாய்ப்பு இதெல்லாம் வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனம் கொள்ளணும். இதே போல் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தால் சொல்ல காப்பாற்றிக்கிறணும் அப்படிங்கிற வேகம் இருக்குது, முடியும். இருந்தாலும் வாக்குறுதிகள் கொடுப்பதில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமைகள் மிகச்சிறப்பாக இருக்கும். 8இல் ராகு இருக்கின்ற காரணத்தால் பிரிந்தவர்கள் இணைவதும், இணைந்திருப்பவர்கள் எங்கேயாவது பயணங்கள் போகிறது, ஒரு குதூகலமான கொண்டாட்டமான பயணங்களை உள்வைத்து வாழுகின்ற வாழ்க்கை, இப்படி ஏராளமான நன்மைகள் எக்கச்சக்கமாக இருக்கிறத பார்க்கலாம். குறிப்பாக குரு பகவான் உங்கள் ராசியில் 12 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்போ உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த உச்சபலம் என்பது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்றதுக்கும், நீங்கள் ஓரளவுக்கு இனிமேல் பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை என்று புரிந்து கொண்டு செயலாற்றி வெற்றி பெற்று மனம் மகிழுவதற்கும் உண்டான வாய்ப்புகள் உண்டு. கூடவே ஒரு பணிவான வேண்டுகோள், உங்களுடைய வயதை பொறுத்து உடலில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். ஒரு 50-60 வயதுகளை கடந்த ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் ஹார்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது செக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பயப்பட வேண்டாம். உறுதியாக இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் மிகச் சிறப்பை கொடுக்கும். 12ஆம் இடத்தில் 2ஆம் பாவாதிபதி மறைந்திருக்கின்ற காரணத்தால் சூரிய பலம் சற்று குறைவாக இருக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் சந்தேகங்கள் நிறைய வரும், கவலைகள் வந்து போகிற மாதிரி தெரியும், ஏதோ வந்துருமோ ஏதோ நடந்துருமோ அப்படிங்கிற ஐயப்போக்குகள் கொஞ்சம் கூடவே இருக்கும். இவைகளெல்லாம் சமாளித்து கொள்ளுகிற அளவிற்கு இந்த 15 நாட்களில் மற்ற கிரகங்களின் உதவியால் இந்த பொழுதுகள் சிறப்பாகவும் கழியும். சிம்மராசி நேயர்களே, இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்களை பொறுத்தளவு சுக்கிரன், குரு, புதன் 3 பேரும் 12ஆம் இடத்திலே அயன சயன புகழ் போகபாக்கியம் அல்லது அனுபவித்து வாழுகின்ற விரயஸ்தானம் என்று சொல்லுகின்ற இடத்துல உட்கார்ந்ததுனால நிறைய பேர்களுக்கு சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதோ நகை வாங்கினேன், இல்லை பழசை போட்டு புதுசு வாங்கினேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், இல்லை பேங்க்கில் பணத்தை டெபாசிட் பண்ணேன், இப்படி ஏதோ ஒரு காரணத்திற்காக தங்களது வருங்கால கணக்கை முன்னிட்டு இப்பொழுது இருக்கிற காசு பணத்தை கொஞ்சம் கஞ்சத்தனமாக சேமிக்கக்கூடிய, இன்வெஸ்ட்மெண்ட் மாற்றக்கூடிய இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய பேர்களுக்கு தோன்றும். அதே போல் புதிய தொழில், புதிய பாதை, புதிய வாகனம், வீடுமனை வாசல், அடிப்படை வசதிகள் இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கும் ஒரு பக்கம் காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் குரு பகவான் அங்கிருந்து கொண்டு 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், செவ்வாயினுடைய வீடு. அந்த செவ்வாயும் தனது விருச்சகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உச்சம் பெற்ற சந்திரனோடு இணைந்த செவ்வாயாக இருக்கிறார். ஆக கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கின்றோம். அதே மாதிரி எங்கேயாவது தூர தேசங்களுக்கு சென்று வருவது, கோயில்களுக்கு சென்று வருவது, தீர்த்த யாத்திரை போகிறது, இந்த ரொம்ப கடந்த பழைய காலத்து கோயில்கள் இருக்கும் பார்த்தீங்களா, காசிக்கு போயிட்டு வரேன் இப்படிங்கிற மாதிரி ரொம்ப புராணதனப்பட்ட கோயில்களுக்கெல்லாம் சென்று வருகின்ற வாய்ப்புகள் இந்த 15 நாட்களில் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு கதவை தட்டி கொண்டு வாய்ப்புகள் வரும். இதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இளம் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் சற்றேறக்குரிய மன ஒற்றுமையோடு உங்கள் வாழ்க்கையை பார்க்கணும். லக்கணத்தில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் வயிற்றுக்கோளாறுகள், ஜீரணக்கோளாறுகள், குடல் வியாதி, வாய்ப்புண்ணு இது இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு போகும், பயப்பட வேண்டாம். அட்டமத்தில் சனி இருக்கிறார். இந்த அட்டமத்து சனி அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது, வேண்டாம். குருவின் பார்வையில் இந்த அட்டமத்து சனி இருக்கிற காரணத்தினால பெரியதொரு காரியத்தை, பெரியதொரு சிக்கல்களை இந்த அட்டமத்து சனி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காது, பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ஆயுள் பாக்கியம், கணவன் மனைவி குடும்ப உறவுகள், வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய சுப செய்திகள்,
இதுக்குண்டான சில தடைகளும் தாமதங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவசரப்பட்டு அவங்க வீட்டில் அது நடந்துருச்சு, இவங்க வீட்டில் இது நடந்துருச்சு, நம்மளும் பண்ணியே தீரணுங்கிற மோட்டிவில் ஏதாவது வம்புக்கு இழுத்துக்காதீங்க. இயற்கையாக நடப்பது நடக்கட்டும். செயற்கையாக நீங்கள் உருவாக்கி கொள்ளுகின்ற வித்தைகளுக்கு செல்ல வேண்டாம். இதில் 10ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சம்பந்தப்படுவது என்பது வேலைக்கு போகிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளோ, வேலை பளுவோ, அல்லது உத்தியோக முன்னேற்றங்களோ, அல்லது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ப்ரொமோஷன் ஆகிறது, பணம் வரவு வச்சுக்கிறது, இந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்த பணத்தை கூட வரவு வச்சுக்கிறது, இப்படிப்பட்ட சில சுப செய்திகளும் அந்த வரவினங்களும் உங்களுக்கு வருவதை நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் ராசிநாதனாக இருந்து 11ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். கண்டிப்பாக எந்த கிரக சஞ்சாரங்களில் உங்களுக்கு எந்த விதமான மனத்தயக்கம் அச்சம் இருந்தாலும் கூட சிவன் அருளால் இறையருளால் உங்களுடைய வாழ்க்கை பயணம் என்பது இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது லாபம் மட்டுமல்ல, ஓரளவுக்கு உங்களை நீங்கள் தரமான நல்லதொரு வாழ்க்கை பயணத்தை வைத்துக் கொள்றதுக்கு அப்படிப்பட்ட ஐடியா, மற்றவங்க சப்போர்ட்டு, இறை அருள் இத்தனையும் உங்களுக்கு பக்கத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசி நேயர்களுக்கு 11ஆம் இடத்துல சூப்பர் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களும் மிகச்சிறப்பாக ரொம்ப பிரமாதமாக அமர்ந்திருக்கிறதுனால நிறைய லாபங்களை வரவு வைத்து கொள்ளக்கூடிய காலம். கடந்த சில வருடம் அல்லது சில மாதங்கள் கை நிறைய சம்பாதிக்கலை, எதுவுமே கைக்கு வந்து சேரலை, ஒரே மன வருத்தம், என்ன நடக்கும்னே புரியலை தெரியலை, இப்படியெல்லாம் மலைத்து போயிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்திலே ஊர்ஜிதமாக இது என்னுடையது, இது எனக்கானது, இது நான் பண்ணது, இப்படி என்று புரிந்து கொள்ளுகிற நிலைகளிலே பண வசதிகளும் வரவுகளும் தொழில் பெருக்கங்களும் இப்படிப்பட்ட நன்மைகள் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. குரு 11ஆம் இடத்திலிருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய சோம்பேறித்தனங்கள் எல்லாம் கையை விட்டு போயிடும். உண்மையாக உழைக்கணும், எப்படி உழைக்கிறது, எப்படி பண்ணணுங்கிற திட்டமிட்ட முடிவுகள் உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறத புரிஞ்சுக்குவீங்க. சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பர வஸ்துக்களை வாங்கி வைத்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை, எல்லாவற்றுக்குமே பணம் வேணும், அந்த பணம் வருது, நான் இப்படி செலவு பண்ணுறேன், இப்போ நல்லா இருக்கு, இப்படி ஒத்துக்கொள்ளுகின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தின் மேம்பாடுகளை காண முடியும். ராசிநாதனே 11ஆம் இடத்துல உட்கார்ந்து குருவோட சம்பந்தம். இந்த கட்டுரை எழுதுறது, படிக்கிறது, படித்ததை வெளிப்படுத்துறது, பரீட்சை எழுதுறது, மார்க் எடுக்கிறது, புதிய கல்லூரிகளுக்கு போகிறது, புதிய பள்ளிக்கூடங்களுக்கு செல்வது, ஏதாவது சினிமா கதை கட்டுரையாளர்கள் சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த அறிவு கூர்மையால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், இப்படி நிறைய நன்மைகளை கூறுகின்ற பாடமாக இந்த புதனுடைய அம்சம் 11ஆம் இடத்தில் இருப்பது மிகச்சிறப்பு. இந்த 3 பேரும் அங்கே இருந்து இந்த மாசத்துல ஒரு 2.25 நாள் சந்திரன் உச்சம் பெறுகின்ற போது இந்த 3 கிரகங்களுக்கும் பலம் தாறுமாறாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 15 நாட்களில் நீங்கள் திட்டமிட்டது கண்டிப்பாக நடக்க போகுது. அது பாசிட்டிவாக இருக்க போகுது. நீங்கள் எப்பவுமே உஷாராக இருந்து அதுக்கு சரி பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 6-12 ராகு கேது, எதிரிகள், நோய்கள், சட்டம், வழக்கு, துன்பம், கச்சேரிகள், இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, பயப்பட தேவையில்லை. வாங்கிய கடனை கொடுத்துட முடியும். புதுசாக கடன் பட்டாலும் புது தொழில் வாய்ப்புகள் வரும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய கையெழுத்துக்கள் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராகு பகவானை பொறுத்தளவு பயணங்கள் செய்கிற போது சற்று கவனமாக இருக்கணும். அதே போல் ட்ரெயினில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய பொருளெல்லாம் கொண்டு போகிறோமாங்கிற மறந்து போகாமல் பார்த்து எடுத்துகிட்டு போகணும். 6ஆம் இடம் என்பது அந்நிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அது மாதிரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாடுகள்லேருந்து வந்து போகக்கூடியவங்க, இவங்கெல்லாம் உங்களுடைய பட்ஜெட் எல்லாத்தையும் பிரமாதமாக பக்காவாக போட்டுக்கோங்க. 12ஆம் இடத்தில் கேது அமர்வது என்பது அயன சயன புகழ் போக பாக்கியத்திற்கு குறைபாடுகள் இருக்காது. நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம். கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மிக அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் ஏராளம் இருப்பதை உணர முடியும். 7ஆம் இடத்திலே சனி பகவான் கண்டகச்சனியாக இருந்தாலும் கூட திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கிற காரணத்தினால அவர் 5க்கும் 6க்கும் அதிபதி, உழைப்புக்கும் சொந்த தொழிலுக்கும் பிள்ளை குட்டிகளுக்கும் அதிபதி. அப்போ இந்த காலகட்டத்தில் புதுசாக வாரிசு யோகங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய, புத்திரப்பிராப்தம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. கன்னிராசிக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம். துலாம் ராசி நேயர்களே, இந்த துலா ராசிக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 10ஆம் இடத்துல சுபகிரகங்கள் 3 பேர் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் ராசிநாதன், ஒரு பக்கம் 9க்கு அதிபதி, 12க்கு அதிபதி, ஒரு பக்கம் 6ஆம் பாவாதிபதி. இது ஒரு வித்தியாசமான கலவை கூட்டம். அப்போ இந்த 10ஆம் இடம் என்பது செய்கின்ற தொழில் சார்ந்த விஷயங்கள்,
அப்போ இந்த செய்கின்ற வேலை பார்க்குறவங்க உத்தியோகம் அல்லது சொந்த தொழில் எதில் இருந்தாலும் நீங்கள் என்ன காரியம் பண்ணினாலும் 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இந்த யாரையாவது நம்பி நான் கொடுத்துட்டு வந்து அவங்க பார்த்துக்குவாங்க இப்படிங்கிற மாதிரி இல்லை, இந்த காலத்தில் வேலை நடக்காது. இருந்தாலும் அந்த 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள் அமர்ந்த காரணத்தால் கண்டிப்பாக இறைவனுடைய அருளால் சில நன்மைகள் நடக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் குளங்கள், ஞான மார்க்கத்தை தேடுவது, ஆத்ம பலத்தை உணர்வது, இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை நோக்கிய மன எண்ண ஓட்டங்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்கலாம். இந்த 2ஆம் பாவாதிபதி செவ்வாயாக இருந்து அவர் போய் உட்கார்ந்தது ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரனோட உட்கார்றார். அப்போ இந்த செவ்வாய் 8ஆம் இடத்தில் அமருகின்ற காரணத்தினால சில குடும்பங்களில் வேலை நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ பிஸ்னஸுக்காக வேண்டியோ கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் விரிசல், விலகி செல்ல வேண்டிய கட்டாயங்கள், பயணங்கள், நீண்ட தூரத்து பயணங்கள், ஒரு சிறந்த ஒரு நெடிய ஒரு பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் கூட சில பேர்களுக்கு கட்டாயமாக திட்டமிடாமல் வந்து சேரக்கூடியதெல்லாம் நடக்கும். இதில் ஜாதகப்படி ராசியின்படி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் வீட்டு இளம் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளாக இருந்தால் அந்த பிள்ளைகளின் வருங்காலம் கருதி பெற்றோர்கள் சில இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்குண்டான எண்ணங்கள் இப்போ வரும். அதுபோல் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது என்பது பூர்வீக சொத்துக்கள், முன்னோர்கள் இட்டு சென்ற விட்டு சென்ற அந்த காரியங்களை போய் செய்ய போகிறது. இந்த முன்னோர்களுக்காக கோயில் குளங்களுக்கு சென்று வருவது, குலதெய்வ வழிபாட்டுக்காக ஊருக்கு போயிட்டு வர்றது, இப்படிப்பட்ட அநேக விதமான மாற்றங்கள் எல்லாம் கூட இந்த நேரத்தில் இந்த 15 நாட்களில் பேசும்படியாக சென்று வரும்படியான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார். மிக பிரமாதமான ஒரு அமைப்பு. எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், இப்படிப்பட்ட எந்த இதுலேயுமே நீங்கள் சிக்கிக்க மாட்டீங்க. அப்போது சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க துணிச்சலாக நீங்கள் கடன் பட்டாவது உங்களுடைய தொழிலை நீங்கள் வளர்த்து கொள்ள முயற்சிக்கலாம். யாரை போய் பார்க்க போகிறோம், என்ன பண்ண போகிறோங்கிற பயமெல்லாம் தேவையில்லை. நீங்கள் உண்மையான மனநிலைகளை மனதில் வைத்து கொண்டு செல்லுங்கள். நீங்கள் தொட்ட காரியம் துலங்கும். உங்களுக்கு எதிராளி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். சூரியன் 9ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். சில குடும்பங்களில் பெற்ற தகப்பனாரின் உடல்நிலைகளில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸு, வரி கட்டுறது, இந்த மாதிரி பாஸ்போர்ட்டு, ரேஷன் கார்டு, இப்படிப்பட்டதுகளில் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணிங்கன்னா சில தப்பான அட்ரஸோ தப்பான பெயர் முகவரிகளோ வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் டபுள் செக் பண்ணிக்க வேண்டியது கட்டாயம். இதில் 11ஆம் இடத்துல கேது இருக்கிறார். நிறைவாக எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு லாபத்துக்கு குறைபாடுகள் இல்லை. வீட்டு செலவுக்கு தேவைப்படுகிற வருமானங்கள் வரும். பெரியதொரு திட்டங்கள் தீட்டுவதும், பெரிய முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் பயணங்கள் போவது, திட்டங்கள் போடுவது, மீட்டிங் அட்டன் பண்ணுறது, இது சம்பந்தப்பட்ட அநேக வாய்ப்புகளை இந்த 15 நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கும்படியாக அமையும். இந்த 15 நாட்கள் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் மிக அதிகபட்ச உதவி செய்கின்ற காரணத்தால் போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு முத்தாய்ப்பான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. விருட்சகம் ராசி நேயர்களே, இந்த விருட்சக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு காலச்சக்கரம்னு எடுத்துக்கணும். ஏனென்றால் 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சகதியில் அமர்ந்திருக்கிறார். அதுபோல சுக்கிரனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பது என்பது குருச்சுக்கர யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக கார் வாங்கணும்னு ஆசை, வாங்கவே முடியல. இப்போ வாங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணால் முடியும். ரொம்ப நாளாக இவங்கெல்லாம் என்னை பாராட்டணும், நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு நல்ல பேர் கிடைக்கல. இப்பொழுது கண்டிப்பாக அந்த பெயர் புகழை தக்க வைத்து கொள்ள முடியும். நீண்ட நாட்களாக ஒரு ஊருக்கு போகணும், ஒன்று சுற்றி பார்த்துட்டு வரணும், ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இப்பொழுது அந்த வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டி கொண்டிருக்கக்கூடிய சான்சஸ் உண்டு. இப்படி பல கோணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழலை நீங்கள் வெகுவாக தக்க வைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதிலையும் குறிப்பாக இளைஞர்களாக இருந்து சொந்த தொழில் துவங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு, பொதுவாக இளைஞர்களாக இருந்து சொந்த தொழில் துவங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு மற்றவர்களின் பரிபூர்ண ஆதரவு, சப்போர்ட் இருக்கிறதுனால ரொம்ப பிரமாதமாக உங்களுடைய வாழ்க்கை சக்கரம் சுழல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். நானா இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்குள்ளேயே கிள்ளி வச்சுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு உத்தேசமான ஒரு உற்சாகம் பறக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. ராசிநாதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் அவசர புத்தி, கோப குணங்கள், டென்ஷன் ஆகிறது, வீட்டுக்குள்ளே கச்சாமுச்சான் கத்திக்கிறது, கூப்பாடு போடுறது, இப்படிப்பட்ட தருணங்களை தவிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயமாக நடத்துக்கணும்.
அதுபோல் 8ஆம் இடத்துல போய் சூரியன் அமர்ந்திருக்கிறார். இந்த சூரியன் 8ல் இருக்கின்ற காரணத்தால் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அரசு அதிகாரிகளை சந்திக்க போகிற போது அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்கள் பேசணும். அதிகாரம் உள்ளவர்களிடம் நாம் அடங்கி போகணும் அப்படிங்கிறது தான் இயல்பான நிலை. இதை புரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய பயணத்தை துவங்கணும். ஒரு லைசன்ஸ் போடணும், ஒரு ஜிஎஸ்டி எடுக்கணும் இப்படின்ட்டு போனீங்கன்னா என்ன ரூல்ஸ் இருக்கோ அதன்படி போகணும் அப்படிங்கிறத கட்டாயமாக புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும். இதே போல் 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். இந்த கேது 10ஆம் இடத்தில் இருப்பது உங்கள் வீட்டில் வயதான பாட்டிமார்கள், அம்மாக்கள், கொஞ்சம் கால்வலி கைவலி இப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தால் இவருடைய உடல்நலத்தை கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். நிச்சயமாக இந்த 15 நாட்களில் ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. எப்படி பார்த்தாலும் உங்களுடைய தொழில் முன்னேற்றம், உத்தியோகம், வசதி வாய்ப்புகள் இதில் கண்டிப்பாக இந்த 15 நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களின் மனதிலே உற்சாகமான வாழ்க்கை தோற்றங்கள் இருக்கிற காரணத்தினால் மகிழ்ச்சியான வாழ்க்கை நடப்பதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சகதியில் அமர்ந்திருக்கிறார். என்ன கூட போய் உட்கார்ந்துருக்காங்க 2 பேர், சுக்கிரனும் புதனும். ஒருத்தர் ராசிக்கு 6ஆம் பாவாதிபதி ருணம் ரோகம் சத்துரு, ஒருத்தர் ராசிக்கு 7ஆம் பாவாதிபதி பாதகாதிபதி தொழில்காரகன். ஸோ இந்த 15 நாட்களில் நீங்கள் தன்னம்பிக்கையில் உழைப்பதை விட்டுவிட்டு உற்சாகமாக ப்ராக்டிக்கலாக கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் அவர் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணத்துக்கோ வசதி வாய்ப்புகளுக்கோ வரவு செலவுகளுக்கோ எந்த குறைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு மனச்சங்கடம், உயரதிகாரிக்கும் உங்களுக்கும் தகராறு, வேலை பார்க்குற இடத்துல முதலாளிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, அல்லது வீட்டுக்குள்ள பையனுக்கும் மகனுக்கும் பிரச்சனை, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை, இப்படி ஏதோ ஒரு தகராறு பிடித்த அந்த மன ஓட்டம் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கும். இதை கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்து கடப்பதற்கு முயற்சிக்கணும். இதே போல் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கின்றதுனால இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி எடுத்துக்கொண்டாலும் வீட்டுக்குள்ளே வர வேண்டிய வரவுகள் வந்து கொண்டிருக்கும். வீட்டுக்கு தேவைப்படுகின்ற நிகழ்ச்சிகள் அத்தனையும் ஒழுங்காக நடக்கும். சுற்றி இருக்கக்கூடியவங்களால் ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். பிள்ளைகள் ரொம்ப உற்சாகமாக பள்ளிக்கு செல்வதும் பாடங்களை பார்ப்பதுமாக உங்கள் வீட்டுக்குள்ள மகாலட்சுமி இல்லை சரஸ்வதியும் சேர்ந்து நடமாடுகிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளின் மூலமாக பெற்றோருக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள், பணபலம் இருந்தாலும் மனதளவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் காரசார விவாதங்களை தவிர்த்து கொண்டால் மிகச்சிறப்புகளை பார்க்கலாம். கடன்களை கட்டுவது அல்லது கடன்கள் வாங்குவது, புதிய சொத்துக்களுக்கான திட்டங்கள் போடுவது, இல்லை பழைய கடனை முடிக்கிறது, இப்படிப்பட்ட காசு வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ இது சம்பந்தப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு உற்சாகமாக கைக்கு வந்து சேரும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்கிறத பார்க்கலாம். போட்டிகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அரசாங்கத்தின் உதவி, அதிகாரிகளின் உதவி இப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த 15 நாட்களில் ரொம்ப இருக்கிறத பார்க்கலாம். சில குடும்பங்களில் கணவன் மனைவி 2 பேருக்குமே வார்த்தை போர் இருக்கிறத பார்க்க முடியும். அல்லது யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, மருந்து குடிக்கிறது இப்படிங்கிற செலவுகள் வர ஆரம்பிக்கும். மொத்தத்தில் வீண் வாதங்கள், வெட்டி செலவு, வீண் பயணங்கள் இப்படிங்கிறத முடிந்த மட்டும் பிளான் பண்ணி தவிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றபடி பார்க்கிற போது பெரிய கேடுபாடான சம்பவங்களுக்கு இடமில்லை என்றாலும் அந்த பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தால் வேண்டியது வேண்டிய இடத்துல நிகழும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு புதிய ஆர்டர் கிடைக்கிறது, புதிய ஆளுகளை பார்க்கறது, புதிய இடங்களுக்கு போகிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நல்ல லாபங்களோடு கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது ஒரு பக்கம் உண்மை. கூடவே கொஞ்சம் செலவுகளும் தவிர்க்க முடியாதது. இந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் அமர்வது என்பது சுப செலவுகள். சில நேரங்களில் 10 ரூபா செலவாகிற இடத்துல 20 ரூபா செலவாகும். இதையெல்லாம் கடந்து போவது தான் வாழ்க்கை, அதற்காகத்தான் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மௌனமாக சிரிச்சுக்கிட்டே போனால் இந்த 15 நாட்கள் மிகச்சிறப்பு. மகரம் ராசி நேயர்களே, இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் மிக உற்சாகமான காலகட்டம்னு சொன்னால் அது சரியாக இருக்கும்.
குருவின் பார்வையில் நீங்கள் இருக்கிறீங்க. சுக்கிரன் பார்க்கிறார், புதன் பார்க்கிறார். இந்த குரு பகவான் 3-12க்கு அதிபதி, திருதிய விரையாதிபதினு சொல்லுவோம். உற்சாகமாக உழைப்பதற்குண்டான களமும் மனமும் உங்ககிட்ட இருக்குது. தொட்டகாரியம் துலங்கும், நினைத்தது நடக்கும். கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப பெருவாரியாக சப்போர்ட் பண்ணுறதை பார்ப்பீங்க. குறிப்பாக உட்குடும்ப வாழ்க்கையில் எல்லாருடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கிறது புரியும். இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி கற்கின்ற இடங்களில் பொதுஜனங்களோடு வாழுகின்ற அந்த அமைப்புகளில் கண்டிப்பாக எல்லாருமே உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு உதவிக்கரம் நீட்டுவதை பார்ப்பீங்க. குரு பார்க்க கோடி பாவம் நிவர்த்தி அல்லது குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொன்னாங்க. உங்களுடைய கெட்டிக்காரத்தனம், உங்களுடைய குண இயல்புகள் உலகத்தின் பெயரால் பாராட்டப்படுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் வரும். சுக்கிரன் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு கலை நுணுக்கமாக ஏதாவது ஒன்றை செய்து கொள்வதற்குண்டான எண்ணங்கள் வரும். சில பேர் புதுசாக ட்ரெஸ் வாங்குவீங்க, சில பேர் புதுசாக நகை வாங்குவீங்க, இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு பண்ண போவீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு கலர்ஃபுல் லைஃப்பை மனசு தேடி கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இந்த குருவும் சுக்கிரனும் ஒன்றாக இருந்து குரு சுக்கிர யோகம் ஏற்பட்டதனால சில குடும்பங்களில் திடீர் திருமண வாய்ப்புகள் பேசப்படுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக திட்டங்கள் போட்டு கொண்டிருந்ததெல்லாம் இப்போ செயல்பாட்டுக்கு வரும். அந்நிய நாடுகளுக்கு செல்வது, டூர் போகிறது, சுற்றி பார்த்துட்டு வர்றது, ஜாலியாக இருக்கிறது, இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அதேபோல் புதன் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ராசியை பார்க்கின்றதுனால கண்டிப்பாக அறிவு கூர்மை, புத்தி கூர்மை, செயலாக்கம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கிறத பார்ப்பீங்க. தொட்டகாரியத்தை துலக்கிறதுக்கு தேவைப்படுகின்ற ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும். இதுபோல் 6ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிற காரணத்தினால சில பேர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், சொந்த தொழில் துவங்குகிற வாய்ப்புகள் கிடைக்கும். எதிரிகளே இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு உங்களை நீங்கள் வளமாக வாழ்க்கையை கொண்டு போகிற சூழல்கள் ஒரு பக்கம் உருவாகும். 4ஆம் இடத்துல போய் 5ஆம் இடத்துல செவ்வாயும் சந்திரனும் இருக்கின்ற ஒரு காலம் இதில் இருக்குது. அப்போ 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தளவு பிள்ளைகளின் மூலமாக அல்லது பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதலீடுகள் இப்படிப்பட்ட அனைத்திலுமே மனப்பூர்வமாக ஒரு வெற்றிகரமான சந்தோஷங்கள் இருக்கிறத பார்க்கலாம். 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் நம்ம பேசுகிற போது, கையெழுத்து போடுற போது கவனமாக இருக்கணும். 8ல் கேது இருக்கிறதுனால பயணங்களில் சற்று கவனமாக இருக்கணும். இப்போ லாங் ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா டயர்லாம் நல்லா இருக்கா, தேஞ்சு போயிருந்தால் மாற்றிட்டு போயிடலாம், இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்தில் அமர்வது என்பது ஒரு மட்டற்ற தைரிய வீரிய பராக்கிரமத்தை கொடுக்கும். நிச்சயமாக உங்களுடைய விரயங்கள் குறைக்கப்படும். அப்போ இந்த காலகட்டத்தில் எது நடந்தாலும் அது நன்மைக்கே என்று புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு உங்களுடைய உற்சாகமான வாழ்க்கை போக்குகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக இருக்கிறத பார்ப்பீங்க. மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பது என்பது தனபாக்கியம் அற்புதமாக இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது நிச்சயமாக விரயங்கள் தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக மகரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு ராசியை நேரடியாக குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக சுப செய்தி சுபகாரியங்கள் அதிகமாக இருக்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். கும்பம் ராசி நேயர்களே, இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் புதன் 3 பேரும் 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கிற காரணத்தினால ஏதாவது ஒன்று பண்ணணும், சுப செய்திகள் போகணும், ஊருக்கு போகணும், நல்ல வார்த்தை பேச போகணும், ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கணும், இது எல்லாத்தையும் சத்தம் இல்லாமல் யார்கிட்டையும் சொல்லிக்காமல் மனசோட வச்சுக்கிட்டு ஒரு 15 நாளைக்கு தள்ளி போட்டுருங்க. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் வீண் விரயங்களும் வெட்டி செலவுகளும் மரியாதை குறைவு என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்த அதிபதி சுக்கிரனாக இருந்து அவர் 6ல் மறைகிறார். 4க்கும் 5க்கும் அதிபதிகள் 6ல் இருக்கிற போது இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இல்லை டீச்சர்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில வாக்குவாதங்கள், ஒத்துப்போகாத மனப்பான்மைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இத்தனாம் தேதி கொடுக்குறேன்னு சொன்னால் அது கொடுத்துடணும், இல்லாட்டி தள்ளி போடணும், இல்லாட்ட முன்கூட்டி ஃபோன் பண்ணி சொல்லணும். இப்படி தேவையில்லாத ஒரு சலனத்தில் கெட்ட பேர் வாங்கிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்கள் பக்கத்தில் காத்துட்ருக்கு. இது கூடவே ஒரு பக்கம் 7.5 சனி, அது எந்த வயதுகளில் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் மறைந்து போகிற காரணத்தால் இந்த 7.5 சனியையும் கொஞ்சம் இந்த மாதத்தில் இந்த 15 நாட்களும் மனசில் பதிய வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்துல சனி இருந்து கொண்டு குருவால் பார்க்கப்பட்டதுனால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு நியாயமான உழைப்பாளி,
கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணுங்கிறத போராடி வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட விஷயங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் ஒரு பதில் கிடைக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத அட்டகாசமாக உணரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இயற்கை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், அதுபோல் பயணங்களிலே வாகனங்களில் போகிற போது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடாது. சொந்தங்களோடு பேசுகிற போது அமைதியாக இருக்கணும், வேடிக்கை பார்க்கணும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். வெகுண்டு பேசுறது கோவப்படுறது ஆகாது. பிள்ளைகளின் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க மனசை நன்றாக புரிந்து கொண்டு நீங்கள் பேசணும். அவங்க என்னமோ பண்ணட்டும் அப்படிங்கிறது இந்த 15 நாள் விட்டு பிடிக்கிறது கூட தப்பு ஒன்றும் வரப்போகிறது இல்லை. ராசிக்கு 3ஆம் பாவாதிபதி 4ல் உட்கார்றதுனால வேலை பார்க்குற இடங்களில் முன் அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள் இவங்களோடு ஒத்துப்போகாத ஒரு மனப்போக்கு, செய்யாத குற்றத்திற்கு தண்டிக்கப்பட்டது போன்ற ஒரு காட்சிகள், இதெல்லாம் இந்த 15 நாட்களில் கொஞ்சம் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தெரியும். ஆனால் இதிலிருந்து அழகாக வெளியில் வர முடியும். ராசியில் ராகு இருக்கிற காரணத்தினாலும் 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனாலையும் இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக துணைக்கு வரக்கூடியது, சப்போர்ட் பண்ணக்கூடியது நண்பர்கள் அல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி. அவங்கள கொஞ்சம் நீங்கள் ஆறுதலாக உட்கார்ந்து பேசி சந்தோஷமாக போனீங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு நிறைய தீர்வுகள் அங்கிருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக இந்த 15 நாட்களில் பெரிய பாசிட்டிவாக இல்லாட்டாலும் கூட தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு உங்கள் அனுபவத்தையும் உங்களுடைய அமைதியையும் கையில் முதலீடாக வைத்து கொண்டால் நிச்சயமாக இது சிறப்பாக இருக்கும். மீனம் ராசினியர்களே, இந்த மீனராசினியர்களை பொறுத்தளவு குரு, சுக்கிரன், புதன் எல்லாரும் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. சுபகிரகங்கள் 5ஆம் இடத்தில் அமருகின்ற போது இறைவன் அருளால பூர்வீக சொத்துக்களிலிருந்து முன்னோர்கள் மூலமாக வர வேண்டிய அந்த ஆசிகள், ஆஸ்திகள், பூஸ்திகள் இதெல்லாமே உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியது. கற்பனை செய்வதையெல்லாம் நிஜம் பண்ணி காட்டிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக விருத்திகரமான நல்ல சந்தோஷமான ஒரு சூழல்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 3ஆம் இடத்துல செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கிறார். உறுதியான உழைப்பு, புதிய இடங்களுக்கு செல்வது, இடமாற்றங்கள் அல்லது புதிய ஒரு தொழில் துவங்குவதற்கான ஆயத்தங்கள், இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கூடவே இந்த ராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை உச்சம் பெற்ற குரு பார்க்கறதுனால இடுப்புக்கு கீழே சில பேர்களுக்கு கால்வலி, கைவலி, நரம்பு வலி இப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். இதை உகந்த மருத்துவ சக்தியோடு நீங்கள் பயன்படுத்திக்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. குடும்பஸ்தானத்தை பொறுத்தளவு மிகச் சிறப்பான சந்தோஷமான காலச்சூழல் நிச்சயமாக உண்டு. வரவு செலவுகள் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கும், கடன்கள் கட்டுக்குள் இருக்கக்கூடியதற்கும். இந்த திடீர் அதிர்ஷ்டங்களை நோக்கி இப்பொழுது பயணப்பட வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, லாட்ரி அப்படி இப்படிங்கிற இதுக்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க. தைரிய வீரியத்தோடு உழைக்க வேண்டிய காலகட்டம். பெயர் புகழ் நிச்சயமாக காப்பாற்றப்படும். பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு இது ஒரு அற்புதமான காலச்சூழலை கொடுக்கும். நல்ல ஞாபக சக்தி இருக்கும். ஒரு புத்துணர்ச்சியோடு பாடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அதுபோல் நீண்ட நாட்களாக குழந்தை பேறு புத்திரப்பிராப்தம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. முன்னோர்களின் ஆசிகளும் ஆதரவும் பெருவாரியாக உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடத்தில் குரு இருப்பது சுபகாரியங்கள், சுப செய்திகள், வீட்டில் திடீர் திருமண காரியம், திடீர் திருமண பேச்சுக்கள் அடிபடுவது, கொஞ்சம் தங்கம் வாங்கினேன், நகை வாங்கினேன், இன்வெஸ்ட் பண்ணேன், இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியும். நிச்சயமாக எதிரிகளால் வந்த பிணிப்பீடைகள் எல்லாம் இப்பொழுது குறைந்து போகும். நோய்கள் கட்டுப்பட்டே இருக்கும். பெரியவர்கள் ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிகச்சிறப்பாக இருக்கும். திடீர் பயணங்கள் சில பேர்களுக்கு கொஞ்சம் இம்சையை கொடுக்கும். இது எப்படி சொல்கிறாங்களே, எப்படி போயிட்டு வர்றதுங்கிற மாதிரி தோணும். எல்லாம் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு இந்த 15 நாட்களை பார்க்கணும். ஆரோக்கியம் பெரிய அளவில் குறைபடாது. அதுபோல் ஏதாவது வாங்கணும், விற்கணும், மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். கண்டிப்பாக சொந்த தொழில்களில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி, வெளிநாட்டு தொடர்போட நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் நல்ல லாபங்களை கொடுக்கும், நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உறுதியாக முன்னோர்கள், மூத்தோர்கள் எல்லாரும் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. என்ன இத்தனை எல்லாம் இருந்துட்டாலும் கூட கொஞ்சம் இந்த 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நேரத்துக்கு தூங்க முடியல, நிம்மதியை சாப்பிட முடியல, மனசென்னமோ அமைதியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதபதப்பு இருக்கும். இந்த பதபதப்பு இருக்கிற போது யார்கிட்டையும் அதிகமாக பேசிடக்கூடாது, ரொம்ப அதிகாரத்தை காட்டக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இந்த 15 நாட்கள் விட்டு கொடுத்து செல்ல கற்றுக்கொண்டால் உறுதியாக பெரிய ஆபத்துகளோ, சிக்கல்களோ, சிரமங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஈஸியாக சமாளிச்சுட்டு போகிற அளவுக்கு இருக்கும். நேயர்களே, இதுவரை இந்த 15 நாட்களுக்கு உண்டான ராசிபலன் பார்த்தோம். இதே போல நல்ல நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.